500 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஷேக்ஸ்பியர் மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் என்று எழுதினார். அந்த நாடகத்தை பள்ளியில் படிச்சிருக்கிறோம். இந்த நாடகத்தை ஏன் இங்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்றால், இந்த நாடகம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தொடர்புடைய ஒரு நாடகம். இது எதை பற்றிய நாடகம்? அந்த நாடகத்தினுடைய தொடக்கத்தில் ஆண்டோனியோ என்ற ஒரு வணிகன் வருகிறான். அவன் மிகச்சிறந்த வணிகன், நியாயமாக வணிகம் செய்யக்கூடியவன், கப்பல் வைத்து நிறைய கப்பலில் பொருட்களை எல்லாம் வேறு வேறு இடங்களுக்கு அனுப்பி வணிகம் செய்யக்கூடியவன். அவனிடம் ஒரு பண்பு இருக்கிறது. என்ன என்றால், கஷ்டப்படுகிறவர்கள் பணம் கேட்டு வந்தால் பணம் கொடுப்பான், வட்டி வாங்க மாட்டான். ஏனென்றால் அவருக்கு உதவி செய்கிறோமே தவிர அது ஒரு கடன் அல்ல, உதவி. அதற்கு வட்டி வாங்கக்கூடாது என்று நினைக்கிறான். அவனுக்கு ஒரு நண்பன் இருக்கான், பசோனியோ என்ற ஒரு நண்பன். அந்த நண்பன் கொஞ்சம் ஆடம்பரமாக வாழ்ந்து தன்னுடைய பொருளை எல்லாம் இழந்தவன். இன்றைக்கு அவனுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்தில் இன்றைக்கு நான் போய் ஒரு நல்ல இடத்தை அடைய வேண்டும் என்றால் அடுத்த நிலைக்கு போகணும். அவன் ஒரு நாள் இந்த ஆண்டோனியோவுடன் கேட்கிறான், இவ்வளவு காலம் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்து நிறைய பொருளை இழந்துட்டேன். இப்போ எனக்கு ஒரு திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடக்கிறது. போர்ஷியா என்ற ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்யலான்னு நினைக்கிறேன். அவளுக்கு அப்பா இல்லை, ஆனால் சொத்து இருக்கிறது. திருமணம் செய்து கொண்டால் சொத்து கிடைக்கும், வாழ்க்கையில் திரும்ப நிலைக்கு வந்துடலாமேங்கிறான். என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டால் அவன் சொல்கிறான், எனக்காக எங்காவது நீ 3000 டெக்கார்ட்ஸ், அதாவது 3000 தங்க காசுகளை கடனாக வாங்கி தருவாயா அப்படின்னு கேட்குறான். ஷேக்ஸ்பியர் காலத்திலேயே ஒரு அறம் வந்து விட்டது. என்ன என்றால், ஒரு நண்பனுக்கு உதவி செய்வதற்காக எதையும் செய்யலாம். ஆண்டோனியோ பசானியாவுக்காக என்ன செய்கிறான் என்றால், உனக்கு என்ன வேணாலும் செய்கிறேன், என்னிடம்தான் பணம் இல்லை, நீ யாராவது ஒரு கடன் கொடுப்பவனை காட்டு, உனக்கு நான் அவனிடம் பணம் வாங்கி தருகிறேன் என்றான். அந்த ஊரில் ஒருத்தர் இருக்கிறான். ஷேக்ஸ்பியர் படைத்த கதாபாத்திரங்களிலேயே மறக்க முடியாத ஒரு கதாபாத்திரம், நிகரே இல்லாத ஒரு கதாபாத்திரம் என்று உலகமே கொண்டாடுகிறது. ஷைலாக் என்ற ஒரு வணிகனைத்தான். அந்த ஷைலாக் என்ற யூதன் எப்படிப்பட்டவன் என்றால், அவன் வட்டி வாங்குவான், அந்த வட்டி கொடுக்காதவர்கள் மீது வன்முறையை ஏவுவான். இன்னும் சொல்லப்போனால் அவர்களை எந்த விதத்தில் வேண்டுமானாலும் கஷ்டப்படுத்தக்கூடியவன். அவனை பார்த்து அண்டோனியோ சொல்லியிருக்கான் முன்னாடியே, என்ன அப்படின்னா, இப்படி ஒரு மனிதனாக வாழ்வதற்கு பிறகு பதிலாக நீ இறந்தே போயிடலாம், நீ ஒரு மோசமான விலங்கு என்றெல்லாம் திட்டியிருக்கிறான். ஆனால் இன்றைக்கு நண்பனுக்காக அவனிடம்தான் கடன் கேட்கப் போகிறான். நான் படித்து கொண்டிருந்த நாடகத்தை மூடி வைத்துவிட்டு என் வாழ்க்கையில் நடந்ததை யோசித்து பார்த்தேன். நீங்கள் யாரை திட்டினீர்களோ அவரிடம் போய் நிற்க வேண்டியதுதான் உங்கள் வாழ்க்கையின் விதியே. பல நேரங்களில் என்ன நடக்கும் என்றால், இவரெல்லாம் சந்திச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம் இல்லையா, அவர் முன்னாடி போய் கைகட்டி நிற்பீங்க. கைகட்டி நிற்பதோடு அவரிடம் உதவி கேட்பீர்கள். அப்படி உதவி கேட்கும் போது அந்த ஷைலாக் சொல்லலாம், என்ன எவ்வளவு திட்டியிருக்கிற, எவ்வளவு மோசமான வார்த்தைகளால் திட்டியிருக்கிற, ஆனால் இப்போ கடன் கேட்டு வந்து நிற்கிறியே, இப்போ உனக்கு நான் கடன் கொடுக்கணுமா அப்படின்னு. அதுக்கு ஆண்டோனியோ சொல்கிறான், நீ எனக்காக சொல்ல வேண்டாம், இப்போ கூட உன்னை பற்றின அபிப்பிராயம் எல்லாம் மாறிடல, என் நண்பனுக்காக வந்திருக்கிற. ஒரு நண்பன் வாழ்க்கையில் நல்ல இடத்தை அடைவான் என்றால் அதை விட மகிழ்ச்சி ஒன்றே கிடையவே கிடையாது. அவனுக்காக நான் இதை தர தயாராக இருக்கிறேன், என்ன செய்யணும்னு கேட்குறான். சொல்கிறான், அவன் நண்பனுக்கெல்லாம் தர தயாராக இருக்கிற, ஆனால் என்ன கொடுப்ப? ஏன்னா வட்டிக்கு வாங்குறவன். இவன் கேட்குறான், உனக்கு என்ன வழக்கமான வட்டி வேணுமோ தர்றேன்னு. இல்லை இல்லை, எனக்கு ஒரு ஒப்பந்தம் வேணும். என்ன ஒப்பந்தம் என்றால், 3 மாத காலத்துக்குள் நீ கொடுக்காவிட்டால் உன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய சதையிலிருந்து ஒரு ராத்தல் சதையை நீ எனக்கு தரணும்னு கேட்குறான். இதுவரை உலகில் வேறு எங்காவது ஒரு இடத்தில் கடன் கொடுத்தவன் உங்களிடம் உங்கள் இதயத்தை நீங்கள் எனக்கு கொடுங்கள் என்று கேட்பானா? அதிலே ஷேக்ஸ்பியர் எவ்வளோ அழகாக எழுதுறாருன்னா, அவனே ஷைலாக்கே சொல்கிறான், எல்லா இறைச்சிகளும் மனிதர்களுக்கு உணவாகவாது மாறும், ஆனால் மனிதனுடைய சதைக்கு ஒரு மதிப்பும் கிடையாது. ஆனால் அதை அறுத்து நான் ஏன் வாங்க விரும்புகிறேன் என்றால், அது உன்னை பழி வாங்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான். ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் கடன் கொடுத்து விட்டு பழி வாங்க வேண்டும் என்று நினைத்தால் எந்த நிலைக்கும் செல்லுவான் என்பதோடு என்ன செய்வான் என்றால், அவன் உங்கள் இதயத்தில் பாதியை அறுத்து எடுத்துக்கொள்ளத்தான் விரும்புகிறான். இவன் சொல்கிறான், நான் கையெழுத்து போட்டு தரேன், ஏன்னா என்னுடைய கப்பல் தான் கடலில் இருக்கிறதே, வந்துடும், 3 மாதம் என்ன, 1 மாதத்துக்குள்ளே வந்துடும், 1 மடங்கு என்ன 2 மடங்கு வேண்டுமானாலும் தருகிறேன் என்று கையெழுத்து போட்டு கொடுக்குறான். நண்பன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போகிறான், அந்த பெண்ணை பார்க்குறான், கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆனால் அண்டோனியோவினுடைய கப்பல்கள் தான் போன இடத்தில் அந்த கப்பல் வணிகத்தில் முதலீடு பண்ண கப்பல் கவிழ்ந்துருது, இவன் கடனாளி ஆயிடும். இப்போ இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்தால் நீதி கேட்டு செல்லுபவன் யார் என்றால்
அந்த வட்டிக்கடைக்காரன் நீதி கேட்டு போகிறான். உண்மையில் இன்று இந்தியாவினுடைய நீதிமன்றத்தில் பாதி வழக்கு மோசமானவர்களால் போடப்பட்ட வழக்கு. யாருக்கு எதிராக போடப்பட்ட வழக்கு? அப்பாவிகளுக்கு எதிரான வழக்கு. நாம் நீதி கேட்பது என்றால் நாம் எப்பயுமே என்ன நினைச்சுக்கிறோம்னா, நல்லவர்கள் தான் நீதி கேட்க, நல்லவர்கள் அல்ல, நல்லவர்களுக்கு எதிராக தான் நீதி குரல் கேட்கப்படுகிறது. அவன் நீதிமன்றத்தில் போய் ஷைலாக் என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு நீதி வழங்குங்கள், அவன் ஒப்பந்தப்படி நடக்காதனால அவன் உடம்பில் இருந்து ஒரு ராத்தல் இறைச்சியை எனக்கு துண்டித்து எனக்கு கொடுங்கள்னு கேட்கிறான். அந்த நாட்டின் சட்டம் அதுக்கு அனுமதிக்கும். பொதுவாகவே உலகில் எல்லா சட்டங்களும் ஏழை எளியவர்களை வதைப்பதுக்கு அனுமதிக்கத்தான் செய்யும். ஏன்னா அந்த சட்டம் ஆளுவர்களால் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்காக உருவாக்கப்பட்ட சட்டம், அதற்கு கருணை கிடையாது. அப்போ அவன் சொல்றான், அந்த பணத்துக்கு ஈடாக 2 மடங்கு பணம் தருகிறோம், அந்த நண்பனே கொடுக்குறேங்கிறான். எனக்காகத்தானே கையெழுத்திட்டான், எனக்காகத்தானே வாங்கினான், எனக்காகத்தானே அவமானப்பட்டிருக்கிறான், 2 மடங்கு தர்றேன். வேண்டாம். ஏன் வேண்டாம் என்கிறாய் என்று நீதிமன்றம் கேட்கும்போது ஷைலாக் ஒரு பதில் சொல்லுகிறான். நண்பர்களே, ஷேக்ஸ்பியர் ஏன் இன்னும் 500 ஆண்டுகளை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அந்த பதில் தான். அந்த பதிலில் அந்த ஷைலாக் சொல்கிறான், சில விஷயங்களை, சில நபர்களை காரணமே இல்லாமல் பிடிக்காது, அவர்களை தண்டிப்பதற்காக நாம் எதையும் செய்வோம், அதையெல்லாம் கேட்க வேண்டாம், சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்? ஒருவருக்கு யாரையோ பார்த்தால் முன்பின் அறியாதவராக இருக்கும், அவரை பிடிக்காது. சொல்லிட்டு இவன் சொல்றான், எனக்கு அந்த மனிதனை பார்த்தால் பிடிக்காது, அவனை நான் தண்டிக்கணும், அவனை தண்டித்து அவனுடைய உடலில் இருந்து அந்த ஒரு ராத்தல் சதையை நான் அறுத்து எடுத்துக்கொள்ளணும், அனுமதி தர்றீங்களா இல்லையா? அந்த நீதிமன்றம் சொல்லுகிறது, உனக்கு இரக்கமே கிடையாதா? ஒரு மனிதன் கடன் வாங்கிட்டா அந்த மனிதனை இப்படி கொண்டு போய் சபையில் நிறுத்தி அவனுடைய உடலில் இருக்கக்கூடிய இறைச்சியை எடுப்பாயான்னு கேட்டால் அவன் சொல்றான், சட்டத்தின்படி அது சரிதான், இந்த நாட்டின் சட்டம் எனக்கு இப்படி ஒரு விஷயத்தை செய்யவில்லை என்றால் நான் இந்த நாடு அநீதியான நாடு என்று சொல்லுவேன். இவன் அநீதி இல்லை, அது ஒரு அநீதியான சட்டம், அநீதியான தேசம் என்று சொல்லுவேன். உங்கள் தேசத்தை தலைகவின வைப்பேன், நியாயம் வழங்குங்கள்ங்கிறான். இப்போ 2 பேர் புதிய வழக்காடுவதற்காக வர்றாங்க. வழக்காடுவதற்காக வந்தவர்கள் இவனிடம் கேட்கிறார்கள், இந்த சட்டப்படி நீ சொல்வது சரி, உனக்கு கொடுக்குறோம், ஆனால் அதற்கு முன்பாக உன்னிடம் ஒரே ஒரு விஷயத்தை வேண்டி கேட்க விரும்புகிறோம். என்ன அப்படின்னா, நீ கடவுளிடம் கருணையை பிரார்த்திக்கிறாய், நீ ஒரு யூதன் என்ற முறையில் கடவுளிடம் தானே கருணையை பிரார்த்திக்கிற, அந்த கருணையை மனிதர்கள் மீது காட்டக்கூடாதா? எந்த கருணையை கடவுளிடமிருந்து நீ வேண்டுகிறாயோ அந்த கருணையை நீ மனிதனுக்கே காட்டாவிட்டால் உனக்கு எப்படி கடவுள் கருணை காட்டுவார் என்று அவன் சொல்றான். எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை, எனக்கு தேவை தண்டனை, அதுவும் இப்போதே நிறைவேற்றணும் சொல்லிட்டு தான் கொண்டு வந்திருக்கக்கூடிய அவனுடைய உடலிலிருந்து அந்த தசையை அறுப்பதற்கான வாளை எடுத்து காட்டுகிறான். படிக்கும் போது எனக்கு தோன்றியது, உண்மையில் கடன் வாங்குகிறவர்கள் மறைவாக இந்த வாளோடு தான் இருக்கிறார்கள், அது நம் கண்ணுக்கு தான் தெரியல. அவர்கள் எந்த நேரத்திலும் அந்த வாளை வெளியே எடுப்பார்கள். அவன் வாளை எடுத்துட்டு சொல்றான், நீங்க அனுமதிக்க முடியுமா முடியாதா? சட்டம் அப்போதும் சொல்கிறது, அனுமதிக்கிறோம், அறுத்து எடுத்துக்கொள். ஆனால் அதுவரை மன்றாடி கேட்ட அந்த இளம் வழக்கறிஞர் இப்போது ஷைலாக்கிடம் கேட்கிறான், ஷைலாக், நீ சட்டத்தின்படி எல்லாம் செய்கிற, சட்டம் அனுமதிக்கிறது, ஆனால் உனக்கு ஒரே ஒரு விதி நினைவுபடுத்த விடும்புகிறேன். இவர் உடம்பில் இருந்து நீ இப்படி அறுக்கும் போது அவருக்கு ரத்தம் வெளியே போய் இறந்து போயிடக்கூடும் இல்லையா, மருத்துவரை வைத்துக் கொள்ளாமே, அந்த சலுகையெல்லாம் காட்டக்கூடாது அப்படிங்கிறான். ஒருவர் கடன் வாங்கிவிட்டால் கடனை திரும்ப தருகிறவரை அவருக்கு சலுகைகள் எல்லாம் காட்ட தேவையில்லை என்று. இவ்வளவுக்கு அப்புறம் இப்போ அந்த வழக்கறிஞர் ஷைலாக்கிடம் சொல்றார், சரி, உனக்காக ஒரு விஷயத்தை சொல்றேன். என்ன அப்படின்னா, அவன் உடலில் இருந்து ஒரு ராத்தல் இறைச்சியை நீ அறுத்து எடுத்துக்கொள், ஆனால் ஒரு சொட்டு ரத்தம் கூட கீழே சிந்தக்கூடாது. அந்த ஒரு சொட்டு ரத்தம் சிந்தினால் அதுக்கு நீ தண்டிக்கப்படுவாய், உன் சொத்து பறிமுதல் செய்யப்படும் என்று. அவன் பார்க்குறான், அப்படிலாம் எழுதலையே, எழுதாவிட்டாலும் அதுதானே நீதி, நீ சட்டத்தின்படி சொன்னால் இந்த சட்டத்தின்படி உனக்கு என்ன உரிமையோ அது மட்டும் தான் எடுக்கப்படும் சொல்லிட்டு அவன் சொல்றா, நீங்க அந்த இறைச்சியை அளவு பார்த்து தானே எடுக்கணும், அதுக்கான அளவுகோல் கொண்டு வந்திருக்கியா அப்படின்னா அவன் தராசையும் கொண்டு வந்திருக்கிறான். உலகிலேயே இப்படி கருணையே இல்லாத ஒரு மனிதனை பார்க்கவே முடியாது. ஒருவனுடைய இதயத்தை துண்டிப்பதற்கும் அதை நிறுத்தி எடை போடுவதற்கான தராசையும் கொண்டு வந்துட்டு அவன் சொல்றான், கையில் வச்சிருக்கேன், அறுத்து எடுத்துக்கொள், ஒரு துளி ரத்தம் வரக்கூடாது, ஆனால் கொஞ்சம் 1 கிராம் கூட, ஒரு தலை மயிரினுடைய எடை கூட கூடக்கூடாது.
கூடினால் என்ன நடக்கும்னா உன்னுடைய மொத்த சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்பட்டுரும். கொடுக்குறாயா இல்லையான்னு அவன் சொல்கிறான், எனக்கு வேண்டவே வேண்டாம், என் பணத்தை மட்டும் கொடுத்துருங்க, எனக்கு எதுவும் வேண்டான்னு கொடுக்க முடியாது. காரணம், நீ தான் ஒரு வழக்கை தொடுத்திருக்கிறாய். உன் வழக்கின்படி என்ன கேட்டாயோ அதை நீதிமன்றம் வழங்கவும் செய்திருக்கிறது. நீ வேண்டாம் முன்னதையே கொடுன்னா முன்னதே நீதிமன்றம் உனக்கு சொன்னதே. இல்லை இல்லை நான் இப்போ மனம் மாறிட்டேன் கொடுங்கிறான். இல்லை தரமாட்டோம், நீ செய்த தவறுக்காக நீதிமன்றத்தில் ஈவு இரக்கம் என்று நடந்து கொண்டதற்காக உன் சொத்துக்களை பறிமுதல் செய்து அதில் பாதியை அவனுக்கே கொடுக்க போகிறோன்னு அவன் சொல்கிறான் வேண்டாம் அப்படின்னு. இவர்களுக்காக நீதி கேட்பதற்கு வந்திருக்கக்கூடியவர் தான் அந்த ஷேக்ஸ்பியருடைய நாடகத்திலே அழகானது. எந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கடன் வாங்கியதோ அந்த பெண் தான் இப்போது நீதியை இளம் வழக்கறிஞராக வந்து நீதி பேசுகிறார். எனக்கு நான் படித்து கொண்டிருக்கிறது ஷேக்ஸ்பியர். ஆனால் மனதில் இந்த காட்சி வரும்போது நீதி கேட்கக்கூடிய பெண் தான் தமிழுக்கு தெரிந்தவளாயிற்று. அவள் கண்ணகி இல்லையா? தமிழ் நிலத்தில் தானே ஒரு பெண் நீதி கேட்டு போய் கணவனுக்காக முறையிட்டு மன்னரோடு பேசினா. எங்கோ ஒரு சிலப்பதிகாரம், ஒரு பெண், அதிலும் கூட ஒரு உலகம் அறியா பேதை என்று நினைத்த பெண் மதுரை மன்னரிடம் போய் நீதி கேட்கக்கூடியவளாக இருக்கிறாள் என்றால், இன்னொரு பக்கம் ஷேக்ஸ்பியரில் எந்த காதலி வசதியான ஒரு பெண்ணை நினைத்தாலோ அவள் நீதி கேட்பதற்காக ஆண் உடையில் வந்து நீதி கேட்கிறாள். ஆனால் ஒரு வருத்தம் பாருங்கள், 500 ஆண்டுகளுக்கு முன்பு பெண்ணாக இருப்பது என்பதனாலேயே அவர்களுக்கு எல்லாமும் மறுக்கப்பட்டது. அவர் ஒரு ஆணாகத்தான் போய் அங்கே நீதி கேட்க முடியும், நீதிமன்றத்தில் பேச முடியும். நீதிமன்றமே பாராட்டுகிறது இவ்வளவு புத்திசாலியான வழக்கறிஞர் யார் என்று. ஆனால் அவள் நான் ஒரு போர்ஷியா, நான் பசானியானுடைய மனைவி என்று வெளிப்படுத்திக் கொள்ள முடியாது. காலம் உண்மையில் யாருக்காவது ஒரு பெரும் கொடையை அளித்திருக்கிறது என்றால் அது நம் காலத்தில் வாழுகிற பெண்களுக்கு கல்வியின் வழியாக அளித்த கொடைதான் அது. இந்த கல்வியை பெறுவதற்காக அவர்கள் 100 ஆண்டுகள் போராடி இருக்கிறார்கள். இந்த நகரத்தில் தான் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் பிறந்தார், முத்துலட்சுமி ரெட்டி வளர்ந்தார். அவர் தன்னுடைய அம்மாவிற்கு மருத்துவம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தார். அந்த மருத்துவக் கல்லூரியில் அங்கிருந்த வெள்ளைக்காரர்கள் எல்லாம் அவரை கேலி செய்த போது அவர் வகுப்பறைக்கு வெளியில் நின்று கொண்டு நான் பாடத்தை கேட்கிறேன் என்று சொன்னார். அதிலும் கூட இந்த மாதிரி பயந்த, இன்னும் சொல்லப்போனால் ஒரு சின்ன ஊரிலிருந்து வந்திருக்கக்கூடிய பெண் என்று வெள்ளைக்காரர்களால் கேலி செய்யப்பட்ட முத்துலட்சுமி ரெட்டி தான் சர்ஜரியில் முதலிடம் வாங்கி கோல்டு மெடல் வாங்கினார். அவரை பிரிட்டனில் இருக்கக்கூடிய அரச குடும்பத்திற்கு மருத்துவராக அழைத்தார்கள். ஆனால் அவர் சொன்னார், இல்லை இல்லை, நான் என் புதுக்கோட்டை மக்களுக்கு சேவை செய்ய போகிறேன். வாழ்க்கை நிஜத்திலும் இப்படி இருக்கிறது, கதையிலும் அப்படி இருக்கிறது, எங்கோ இருக்கக்கூடிய இலக்கியத்திலும் அப்படி இருக்கிறது என்றால் நீதி கேட்கக்கூடிய இவ்வளவு அறிவார்ந்த ஒரு பெண்ணை வீட்டில் வெறும் ஒரு மனைவியாக, வெறும் ஒரு மகளாக, தாயாக மட்டும் முடக்கி வைத்திருக்கிறோம் என்றால் அதுதான் சமூகம் செய்த மகப்பெரும் கேடு. ஷேக்ஸ்பியருக்குள்ளாடி அது வருது. ஆனால் இதே நாடகத்தில் இன்னொரு பக்கம் இருக்கிறது நண்பர்களே. ஒருவரை இப்படி மோசமான, குரூரமான, இன்னும் சொல்லப்போனால் மனதில் அன்பே இல்லாத இந்த ஷைலாக்கிற்கு அன்பு இருக்கிறது, மனது இருக்கிறது, அவனும் ஒரு மனிதன் என்ற மறுபக்கத்தையும் ஷேக்ஸ்பியரே தான் காட்டுறார். அது என்ன மறுபக்கம் தெரியுமா? இவ்வளவு மோசமான வட்டி வணிகம் செய்யக்கூடிய அந்த ஷைலாக்கிற்கு ஒரு அழகான மகள் இருக்கிறார். மகளை அவன் அவ்வளவு நேசிக்கிறான். மகள்தான் உலகம் என்று நம்புகிறான். ஆனால் தந்தையின் விருப்பத்திற்கு மீறி மகள் இன்னொருவரை திருமணம் செய்து விட்டு ஓடிடுறான். அவன் கடைசி வரை சொல்லுகிறான், என்னுடைய எல்லா செல்வங்களும் இழந்தாலும் நான் கவலை கொள்ள மாட்டேன், ஆனால் என் மகள் என்னை விட்டு போய்விட்டாளே என்று கவலை கொள்ளுகிறான். நமக்கு புரியவே இல்லை. உலகம் மோசமாக மனிதன் சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதன் கூட இன்னொரு பக்கத்தில் அன்பு செலுத்துகிற தந்தையாக இருக்கிறான். மகளை நினைத்து இயங்குகிறான். அந்த மகளுக்கு இந்த தந்தையினுடைய எதுவுமே பிடிக்காது. சொல்லப்போனால் உண்மையில் ஒரு சமநிலையை உருவாக்குவதற்காக உலகமே எப்போவுமே என்ன இருக்கு அப்படின்னா, நீ யாரையோ ஏமாற்றலால் உன் வீட்டிலிருந்தே யாரோ ஒருவர் அதிலிருந்து வெளியே போயிடுறார். அதிலும் ஒரு பெண் வெளியே வரா. கடைசி வரை பிரிந்து போன மகளை நினைத்தே ஷைலாக் வருந்திக்கிட்டே இருக்கிறான். கடைசியில் அவனுடைய சொத்து கூட ஒரு பகுதி அவளுக்குத்தான் போய் சேருகிறது. 500 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கோ எழுதப்பட்ட, எங்கோ மேடையேற்றப்பட்ட ஒரு நாடகம் இந்தியாவிற்கு வந்து இந்தியாவினுடைய எல்லா ஊர்களிலும் நிகழ்த்தப்பட்டு, தமிழ் படுத்தப்பட்டு, புத்தகமாகி, பள்ளியில் படித்து, கல்லூரியில் படித்து, இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் உங்களுக்கும் எனக்கும் இடையில் இந்த மேடையில் பேசப்படும் போதும் கூட அது உயிரோடு இருக்கிறது என்றால் புத்தகம் எத்தனை ஆண்டுகள் வாழும் என்பதுக்கு இதைவிட வேற என்ன சாட்சி வேண்டும்?
500 வருஷத்துக்கு முந்தின ஒரு புத்தகத்தை சொல்லுகிறேன், எதுவும் மாறல. அந்த ஷைலாக் மாறிட்டாரா? பேர் மாறிட்டார், ஊர் மாறிட்டார், வயது மாறிட்டார். ஆனால் ஷைலாக் இருந்து கொண்டே இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் ஷைலாக் என்பவர் ஒருவர் அல்ல, நமக்குள் ஒரு ஷைலாக் இருக்கிறார். நாம் அந்த ஷைலாக்கை போல யாரோ சிலரிடம் நடந்து கொள்கிறோம். அப்படின்னா ஷைலாக் இருக்கிறார். அதே நேரத்தில் ஆண்டோனியா போல, பசோனியா போன்ற மனிதர்கள் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒரு நண்பனுக்காக என்ன கொடுப்போம்? எதையும் கொடுப்போம். இன்று பலரும் தன் வாழ்வில் அடைந்திருக்கக்கூடிய பெரும் துன்பமே இந்த நட்பிற்காக கொடுத்த விலைதான். என்ன கொடுத்துருக்குறாங்க? என்னென்னமோ கொடுத்துருக்குறாங்க. தனியாக எந்த இருவரை சந்தித்து பேசுங்க, பேச ஆரம்பிச்சோடனே சொல்வார், சார் அவன் எவ்வளோ ஃப்ரெண்டு சார், அவனுக்கு அவ்வளோ பண்ணான் சார், கடைசியாக என்ன பண்ணான், என்ன கட் பண்ணி விட்டான் சார், அதை உணரவே இல்லை சார். ஏன் அப்படி நடக்கிறது? நட்பு அல்ல. நட்பில் ஏதோ ஒரு முனை பிசகும் போது அது துரோகத்தின் பாதையில், வெறுப்பின் பாதையில், இனி அவனை சந்திக்கவே கூடாது என்ற பாதையில் சென்று விடுகிறது. ஆனால் அவர்கள் வாழ்க்கை முழுக்க இப்படி பிரிந்தவர்களாக இருப்பார்களா என்றால் பிரிந்துடுவாங்க. பொருளாதாரம் அவர்களை இனி இணைக்காது. ஆனால் மனதில் அவர்கள் என்றும் அவர்கள் அன்போடு இருந்த நாட்களினுடைய நினைவுகளோடையே தான் இருப்பாங்க. இருப்பதோடு என்ன நினைப்பார்கள் என்றால், ஒருவரை பற்றி மற்றொருவர் ஏதோ ஒரு இடத்தில் நினைத்து கொண்டே இருப்பார்கள். உலகம் நமக்கு புத்தகங்கள் வழியாக ஒரு உண்மையை புரிய வைப்பது நீங்களும் நானும் எழுதிய மனிதர்கள் தானே தவிர நம் மனது அவ்வளவு எளிமையானது அல்ல, மிக சிக்கலானது. எதை பற்றி எவ்வளவு காலம் யோசித்துக் கொண்டிருக்கும் என்று தெரியாது. எதை மறக்க வேண்டும் என்று உண்மையில் நாம் விரும்புகிறோமோ அதை ஒருபோதும் நம்மால் மறக்கவே முடியாது.